சவுல் மாம்சம், தாவீது ஆவி. என்ன மாம்சம் உங்களுக்கு தான் தெரியல. பொறாமைப்பட்டான். பொறாமைப்பட்டு அடுத்த என்ன பண்ணான்? உருவ குத்த பார்க்கறான். கொலை செய்யற அளவுக்கு பொறாமை போயிருச்சு. ஆனா தாவீதோட இருந்தது ஆவி, காரிய சமர்த்தன். எவ்விடத்திலும் புத்தியாய் நடந்து கொண்டான். இதான் ஆவி. ஐயா, காரிய சமர்த்தன். இவர் அனுப்பின எவரிடத்திலும் புத்தியாய் நடந்து கொண்டான். இது ஆவி. இவருக்குள்ள மாம்சம். அப்ப மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது சவுல் மாம்சம். ஆகவே வர வர அவன் குடும்பமே பலவீனப்பட்டு போச்சு. தாவீது ஆவி. வர வர அவன் குடும்பம் சந்ததி எல்லாம் பலப்பட்டுச்சு. இப்போ உங்க குடும்பத்துக்கு பாருங்க, நீங்க மாம்சமா ஆவியா? நான் ஆவிங்க. ஆமா, ஆவியா தான் இருக்கணும். பட் பாருங்க, கொஞ்சம் பாருங்க என்ன மாம்சம் இருக்குன்னு பாருங்க. வீட்டில் கேட்டால் தான் சொல்லுவாங்க, வீட்டில் கேட்கலவா? நம்ம எல்லாம் ஆவி. ஐயா, நமக்கு பவுல் சொல்ற ஆவின்றாரு. பவுல்னா ஆவி, நான் ஆவியின் மனுஷன்றாரு. தன்னை ஆவி என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம ஆவி, மாம்சம் இல்லை. ஆனா மாம்சம் உள்ள இருக்கு. ஆனா ஆவியினால, வார்த்தையினால நான் அவரை போல மாற மாற இதெல்லாம் எப்படி போச்சுன்னே தெரியாது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நான் மாம்சம் என்னன்னு லிஸ்டா கொடுக்கவில்ல. ஆவியில இருந்தா தானாவே போக வேண்டியதெல்லாம் போயிடும். ஹலோ, எங்க பழைய பாட்டில் ஜூப்ளி இயர், அது 50 தான். பெண்டிகாஸ்ட் டேயும் இயேசு உயிர்த்தெழுந்து 50வது நாள், அதுவும் ஜூப்ளி இயர், 50வது வருடம். இஸ்ரவேல் ஜனங்கள் 50வது வருடத்தில் யாருக்கெல்லாம் விடுதலை சொல்லணுமோ அவங்களுக்கு விடுதலை சொல்லணுமா. இப்போ நான் இயேசுவின் நாமத்தில் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன விடுதலை தேவைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த பகுதியில் எந்தெந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ, இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் செலிப்ரேஷன்ல இந்த தாவீதின் அபிஷேகம், சவுலின் அபிஷேக நாளில் விடுதலையை சத்தியத்தை கொண்டு, ஆவியானவரை கொண்டு தேவன் அனுப்பி கொண்டிருக்கிறார். சவுல் மாம்சையா, அது குடும்பத்தை பாதிக்கும். ஈஸியா எடுத்துக்காத. நீ சண்டை போடுறவங்களா இருந்தா பிள்ளைய பாதிக்கும். நீ வீட்டில் நீ முதல்ல ஒரு டீச்சராரு. வீட்டில் உன் பிள்ளைகளுக்கு, பேரன் பேத்திக்கு மாதிரியாரு. உன் பிள்ளையை நீ சரிப்படுத்த நீ உன் சரீர முயற்சினாலே முயற்சிக்காத. அது உலக தகப்பன், நீ சபையில் இருக்கிற தகப்பன், வேத வசனத்துக்கு உட்பட்ட தகப்பன். அதை புரிந்துகொள். அதை புரியாட்டி ஸ்டில் யூ ஆர் இன் ஃபிளஷ். அதான் உன் முயற்சியில சரிப்படுத்த முற்படாதே.